ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸுக்கான டாப் 10 5 மார்க் கொஸ்டின் அப்டேட் பண்ண சொல்லியிருந்தீங்க. வெறும் 10 5 மார்க் கொடுத்து அதில் 5 வர்ற மாதிரி 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஃபிசிக்ஸ் டீச்சர்னாலும் கொடுக்க முடியாது. அதனால லெசன் வைஸாக 2020 24 வரைக்கும் பப்ளிக்கில் கேட்ட கொஸ்டின்ஸ் லெசன் வைஸாக ஒரு லெசனுக்கு 2 5 மார்க் மட்டும் சொல்கிறேன். 10 லெசன் புரியுங்களா? 20 5 மார்க் கொஸ்டின் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 5 5 மார்க் கொஸ்டினுமே கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ண முடியும். நான் சொல்கிற கேள்விகள் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத லாஸ்ட் ஒன் டே ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய காஸ் விதியை கூறு. காஸ் விதியை பயன்படுத்தி மின்னூட்டம் பெற்ற முடிவிலா நீளம் கொண்ட கடத்தியால் ஒரு புள்ளியில் உருவாகும் மின்புலம் மார்ச் 2020 கேட்டிருக்காங்க. புரியுங்களா? ஸ்டேட் காஸ்லா இது ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் 3 இருக்கக்கூடிய ஒரு மின் இருமுனையின் அச்சுக்கோட்டில் உள்ள ஒரு புள்ளியில் மின்புலத்தை கணக்கிடுக. செப்டம்பர் 2021 கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு தன் டயப்ளோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு தடவை நல்லா படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசனுக்கு இந்த 2ல் 1 கன்ஃபார்மாக உங்களுக்கு எக்ஸாமில் வந்துடும். இல்லை எனக்கு இன்னொரு 5 மார்க் நான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னம்னா இந்த கூலும் விசைக்கும் புவியீர்ப்பு விசைக்கும் இடையே உள்ள வேறுபாடு நிலைமின்னியல் கூலும் விதியை கூறுக. உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 3ல் ஏதாவது ஒன்றில் கன்ஃபார்மாக இந்த கேள்வி வந்துடும். புரியுங்களா? ஸ்டேட் கூலும்ஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அடுத்து டிஃபரன்சியேட் கூலும்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது 2ல் 1 கன்ஃபார்மாக உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 3ல் ஏதாவது ஒன்று நல்ல வந்துடும். அடுத்து செகண்ட் லெசனில் பார்த்தீங்க அப்படின்னம்னா எலக்ட்ரிசிட்டி மின்னோட்டவியலில் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க இல்லையா? இது படிச்சுக்கோங்க. மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இரு மின்புலங்களின் மின்னியக்கு விசையை ஒப்பிடுக. மார்ச் 2020 கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 3ல் இருக்கக்கூடிய மின்தடை தொடரிணைப்பு தொகுபயன் மின்தடை கணக்கிடுக. இது ஒரு தடவை படிச்சுக்கோங்க. புரியுங்களா? ஈக்குவலன்ட் ரெசிடென்ஸ் இன் சர்வீஸ் நெட்வொர்க் 1ஆம் நம்பர் கேள்வியிலையும் 3ஆம் நம்பர்லேயும் இருக்கிறது. அது எப்படி சார் இது கொஸ்டின் கொடுத்துருவீங்களான்னா உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆனால் ஃபுல்லாக தான் கொடுத்துருப்பேன். இதில் நான் கொடுத்துருக்கதை மட்டும் கன்ஃபார்மாக நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிச்சீங்க அப்படின்னா 100% எழுத வேண்டிய 10 5 மார்க், அதாவது 5 5 மார்க் நீங்கள் எழுதணும். எக்ஸாமில் 10 கேட்பாங்க. 10மே இதில் இருந்து தான் வரும். கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 4ல் இருக்கக்கூடிய வோல்ட் மீட்டரை பயன்படுத்தி மின்கலனின் அகமின் தடையை கணக்கிடுக. மே 2022 கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் கேட்கறதுக்கு உங்களுக்கு 90% சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ஒரு கேள்வி படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத வோல்ட் மீட்டர் இன்டர்னல் ரெசிடென்ஸ் ஆஃப் எ செல் யூசிங் வோல்ட் மீட்டர் இது ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அடுத்து லெசன் 3 காந்தவியலில் நம்ம படிச்சிருக்க வேண்டியது. இதில் மார்ச் 2020 கேட்ட இந்த ஒரு கேள்வி மின்னோட்டம் பாயும் இரு நீண்ட இணையான கடத்திகளுக்கு இடையே செயல்படும் விசையை கணக்கிடும் ஆம்பியர் வரையறு. இது ஒன்று தடவை படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் 2ல் கொடுத்துருக்கக்கூடிய ஆம்பியர் சுற்று விதியை கூறு. ஆம்பியர் கூற்று விதியை பயன்படுத்தி மின்னோட்டம் பாயும் நீண்ட நேரான கடத்தியினால் ஒரு பொருளில் ஏற்படும் காந்தப்புலத்தை கணக்கிடுக. செப்டம்பர் 2020 கேட்டிருக்காங்க. இதை ஒரு தடவை படிச்சுக்கோங்க. புரியுங்களா? இந்த 2 கேள்வி படிச்சிருந்தீங்கன்னா 3rd லெசன் கேட்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து 4th லெசனில் நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்த்தலாம். 3லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொன்று மார்க் பண்ணி ஆக்சுவலாக வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாலே இதை மார்க் பண்ணியிருக்கணும்னு நிச்சயம் பண்ணாமல் விட்டேன். ஆனால் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது நான் சொன்ன கொஸ்டின் எல்லாத்தையுமே உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துறேன். ரைட்டுங்களா? அடுத்து மின்காந்த தூண்டல் மற்றும் மாறு திசை மின்னோட்டம். இதில் நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னம்னா மார்ச்லேயே பார்த்தீங்க அப்படின்னம்னா 2 கேள்வி கேட்டிருக்காங்க. லெசன் 3லேருந்தே நமக்கு எத்தனை கேட்டிருக்காங்க? 2 கேள்வி கேட்டிருக்காங்க. புரியுங்களா? இது 2யுமே படிங்க. 2ல் 1 கன்ஃபார்மாக இந்த வருஷம் பப்ளிக்கில் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 3ல் இருக்கக்கூடிய மின்மாற்றியின் தத்துவம் அமைப்பை செயல்பாட்டை விவரி. இது ஒன்று படிச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த 3ல் 1 இந்த வருஷம் பப்ளிக்கில் நீங்கள் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். 3rd லெசனில் எழுத வேண்டியது. ஏன்னா 3rd லெசனில் நமக்கு எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னம்னா 2 கேள்வி கேட்டுறாங்க. புரியுங்களா? அதனால் நீங்கள் 4ஆவதாக ஒரு கேள்வியும் சொல்கிறேன், அதையும் சேர்த்து படிச்சுங்க. செப்டம்பர் 2022 கேட்ட இந்த ஒரு கேள்வி ஒரு ஜோடி கம்பிச்சுருள் இடையே உள்ள பரிமாற்று மின் தூண்டல் எண் சமமாகும் எடுத்து என்பதை காட்டுக. இது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஸ்டின் நம்ம லெசன் 5ல் இருக்கக்கூடியது மின்காந்த அலைகளில் இருக்கக்கூடியது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷம் கேட்டிருக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே ரிப்பீட்டட், திரும்ப திரும்ப கேட்கக்கூடியது. மின்காந்த அலைகளின் பண்புகளை விளக்குக. அது ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் 4ல் இருக்கக்கூடியது
கொஸ்டின் நம்பர் 4ல் இருக்கக்கூடிய நிறமாலை என்றால் என்ன, உட்கவர் நிறமாலை விளக்குக. ஜூன் 2023 கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் நீங்கள் பப்ளிக்கில் இதை என்ன செய்யலாம் எதிர்பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1ல் இருக்கக்கூடியது சொல்லியிருந்தேன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4ல். அடுத்து லெசன் 6 கதிர் ஒளியியலில் பார்த்தீங்க அப்படின்னா ரே ஆப்டிக்ஸில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மார்ச் 2020 கேட்ட ஆடி சமன்பாடு வருவி இது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3ல் இருக்கக்கூடிய இந்த ஒரு கேள்வி, லென்ஸ் உருவாக்குவரின் சமன்பாட்டை வருவித்து லென்ஸ் சமன்பாட்டை கணக்கிடுக. 3 வருஷம் கேட்டிருக்காங்க. 2020, 2021, 2022 3 வருஷம் கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் அது படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லெசன் 7ல் வேவ் ஆப்டிக்ஸில் இருக்கக்கூடியதில் கொஸ்டின் நம்பர் 1ல் இருக்கக்கூடிய வானியல் தொலைநோக்கி அமைப்பு மற்றும் உருப்பெருக்கம் குறித்து விளக்குக. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். என்ன சார் செப்டம்பர் 21 மட்டும்தான் கேட்டிருக்காங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்களே. இந்த வருஷம் உங்களுக்கு 100% அது எதிர்பார்க்கலாம். அதுமாரி பார்த்தீங்க அப்படின்னா யங் இரட்டைப்பிழை வாயுவில் பாதை வேறுபாடு பட்டை அகலத்திற்கு சமன்பாட்டை எழுதுக. இந்த 2 படிச்சிருந்தீங்கன்னா 7th லெசனில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு 5 மார்க் என்ன செய்யலாம், அட்டன் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லெசன் 8ல் இருக்கக்கூடியது கதிர்வீச்சு மற்றும் பருப்பொருளின் இருமை பண்பு அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானின் அலை இயல்பினை விவரிக்கும் டேவிசன் ஜெர்மன் சோதனையை விளக்குக. அது ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2ல் இருக்கக்கூடிய இந்த ஒரு கேள்வி, இது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2020, 22 கேட்டிருக்காங்க. திரும்ப செப்டம்பர் 22, 23 4 வருஷம் கேட்டிருக்காங்க இந்த ஒரு கேள்வி, புரியுங்களா? அதனால் இதில் இருக்கக்கூடிய 2 படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து அதே லெசன் 8ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4th சம், அது 2022. ஆக்சுவலாக அது கூட இல்லை, மொதல் 2 படிச்சிருந்தீங்கனாலே ஒரு கேள்வி அட்டன் பண்ணிடலாம் 8th லெசன்லேருந்து. அடுத்து லெசன் 9ல் பார்த்தீங்க அப்படின்னா அணு மற்றும் அணுக்கரு இயல்பியல் அப்படிங்கிறதுல கொஸ்டின் நம்பர் 3ல் இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது படிச்சுக்கோங்க. கதிரியக்க சிதைவு விதியை கூறும் சமன்பாட்டை வருவி. இது ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 5ல் இருக்கக்கூடியது செப்டம்பர் 2022 கேட்டிருக்காங்க. அரை ஆயுட்காலம் சராசரி ஆயுட்காலம் வரையறு அப்படிங்கிற இந்த ஒரு கேள்வி என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. அதாவது லெசன் 9ல் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் அப்படிங்கிறதுல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற லெசனில் லாஸ்ட் லெசனில் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது ஒரு 4 அண்டர்லைன் பண்ணுறேன். அது 4 மட்டுமே போதுமானது. டிரான்சிஸ்டர் ஒரு பெருக்கியாக செயல்படுவதை மின்சுற்று படத்துடன் உள்ளீடு மற்றும் வெளியீடு படம் வரைக. இந்த ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 4ல் இருக்கக்கூடிய மே 2022 கேட்டிருக்காங்க. மே மாதம் 2022 கேட்டிருக்காங்க. டையோடு முழு அலைத்திருத்தியாக செயல்படுவதை விளக்குக அப்படிங்கிறது ஒர்க்கிங் ஃபுல் வேவ் 4ல் இருக்கக்கூடியது, புரியுங்களா? எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் எ ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். இது ஒன்று படிச்சிருந்தீங்க அப்படின்னா 10th லெசனில் உங்களால் அட்டன் பண்ண வேண்டிய 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். நான் அண்டர்லைன் பண்ணி கொடுத்த கேள்விகள் மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். லாஸ்ட் டைத்தில் நான் கொடுத்த கேள்விகள்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் 2025 பப்ளிக்கு இம்பார்ட்டன்ட். இல்லை 2024 ஒரு கேள்வி கூட நம்ம கேட்க மாட்டாங்களா அப்படின்னம்னா கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை ஜூன் 2024 கேட்ட கேள்வி வேணால் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர 2024 மார்ச்லேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் அண்டர்லைன் பண்ணி கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருந்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் அட்டன் பண்ண வேண்டிய 5 மார்க் கொஸ்டினுமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். இந்த PDF டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட் 1 டே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.